காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் அன்பானவர்களே, ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்ஸ்வரூபமும் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேரும் ஆனவர். தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த நாளுக்குரிய தலைப்பு கிறிஸ்துமஸ் பிரமிப்பு. திருமறையின் ஆதார வசனம் எபிரேயர் 1:6. தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள். ஹீப்ரூஸ் 1:6. Let all the angels of God worship him. இந்த நாளுக்குரிய திருமறையின் தியான பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றிய தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்திலுள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். இவர் தேவதூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவர் ஆனார். எப்படியெனில், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்றும் நான் அவருக்கு பிதாவாயிருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டா? மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். தேவ தூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. குமாரனை நோக்கி, தேவனே,
உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலாய் இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும், கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது. அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய்ப்போம். ஒரு சால்வையைப் போல அவைகளை சுருட்டுவீர். அப்பொழுது மாறிப்போம், நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்றும் சொல்லியிருக்கிறது. மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னதுண்டா? ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? கிறிஸ்துமஸ் பிரமிப்பு. ஒரு கூட்டத்திற்காக ஆண்டவருடைய ஊழியக்காரர் ஒருவர் ஒரு இரவு லண்டனில் தங்கியிருந்தாராம். மழை பெய்து கொண்டிருந்தது. அவர் தாமதமாக போய்கொண்டிருந்தார். அவர் தெருக்களில் விரைந்து ஒரு முறையில் திருப்பி பின்பு அசையாமல் ஒரு இடத்திலே தன்னுடைய வாகனத்தை நிறுத்தி கொண்டாராம். டஜன் கணக்கான தூதர்கள் ரீஜன் ஸ்ட்ரீட்டுக்கு மேலே சென்றனராம். அவர்களின் பிரம்மாண்டமான இறக்கைகள் போக்குவரத்து முழுவதின் மேலும் விரிக்கப்பட்டிருந்தன. ஆயிரக்கணக்கான துடிப்பு விளக்குகளால் ஆன அந்த காட்சி அந்த ஊழியக்காரர் பார்த்த மிக அற்புதமான கிறிஸ்துமஸ் காட்சி. ஊழியக்காரர் மட்டும் வசீகரப்படவில்லை. நூற்றுக்கணக்கானவர்கள் வீதியில் வரிசையாக அதை பார்த்து கொண்டிருந்தனர். கிறிஸ்துமஸ் கதைக்கு பிரமிப்பு மையமானது. அருமையானவர்களே, தேவதூதன் மரியாளுக்கு தோன்றி அவர் அற்புதமாக கருத்தரிப்பார் என்று விளக்கிய போதும், மேய்ப்பர்களுக்கு இயேசுவின் பிறப்பை குறித்து அறிவித்த போதும் ஒவ்வொருவரும் பயம், ஆச்சரியம் மற்றும் பிரமிப்பு அடைந்தனர். இவைகளை நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 1 வசனங்கள் 26 முதல் 38 வரையிலும், லூக்கா 2வது அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 20 வரையிலும் மிக சிறப்பாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். அந்த லண்டன் மாநகரத்திலே அந்த ரீஜன் ஸ்ட்ரீட் கூட்டத்தை சுற்றி பார்க்கும்போது முதலில் தேவதூதர்களின் சந்திப்பின் ஒரு பகுதியை காண்பதாக நினைத்து நமக்கு ஆச்சரியம் தோன்றுகிறது. ஒரு கணம் கழித்து வேறொரு காரியத்தை அந்த ஊழியக்காரர் கவனித்திருக்கிறார். சில தேவதூதர்கள் அவ்வளவு பிரம்மாண்டமான உருவத்தை பெற்றுக் கொண்டிருந்த போதும் தங்கள் கைகளை உயர்த்தி அவர்களும் எதையோ பார்த்து கொண்டிருப்பது போல தெரிந்தது. இயேசு என்ற பெயரை கேட்டவுடனே தேவதூதர்களின் பாடகர் குழு வெடிப்பது போல தூதர்களும் இயேசுவை பார்க்கும்போது பிரமிப்பில் சிக்கிக் கொள்கின்றனர் என்று அப்படியே அந்த ஊழியக்காரருக்கு தோன்றியதாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இன்று நாம் வாசிக்க கேட்ட பகுதியை போல எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்திலே 6வது வசனம் எப்படி சொல்லுகிறது? மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் தேவன் பிரவேசிக்க செய்த போது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னதுண்டா? ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிற நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? இந்த தேவதூதர்கள் எல்லாம் யாருக்காக பணிவிடை செய்கிறார்களாம்? உங்களுக்கும் எனக்கும் தான். பாருங்கள் அருமையானவர்களே, எவ்வளவு அழகான ஒரு பிரமிப்பு ஊட்டக்கூடிய கிறிஸ்துமஸ் நற்செய்தி என்று பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை அறிவிக்க வந்த அந்த தேவதூதர்கள் இங்கேயும் நான் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த தேவதூதர்கள் எல்லாம் நமக்கு, அதாவது ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிற உங்களுக்கும் எனக்கும், இப்பொழுது சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு அது பொருந்தும். ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிற நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும்
பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? Are they not all ministering spirits sent forth to minister for those who will inherit salvation? என்று இந்த பகுதி நிறைவடைகிறது. அருமையானவர்களே, ரட்சிப்பை ஒரு நாளும் நாம் புறம்பே தள்ளக்கூடாது. ஆங்கிலத்திலே எபிரேயர் 2வது அதிகாரத்திற்கு ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, do not neglect salvation என்று. சல்வேஷன் என்று சொல்லும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்தை மீட்க வந்த இரட்சகர், என்னை தேடி வந்த மீட்பர் என்று சொல்லி நாம் நம்பி விசுவாசித்து நம்முடைய நாவினாலே அறிக்கை செய்தால் அதுதான் ரட்சிப்பு. அருமையானவர்களே, எத்தனை பேர் இந்த ரட்சிப்பை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த தேவனுடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருக்கிறார் என்று எபிரேயர் 1:3 பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மகிமை என்னவென்றால் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்திலுள்ள மகத்துவமானவருடைய வலது பாசத்திலே உட்கார்ந்தார் என்று படிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையானவர்களே, பிரகாசமான மற்றும் ஒளி தரும் ஒவ்வொரு தேவதூதரின் பார்வையிலும் இயேசுவே மையமாக காணப்படுகிறார். ஏனென்றால் சொல்லப்பட்டிருக்கிறது, தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தேவதூதரை மையமாக கொண்ட கிறிஸ்துமஸ் காட்சி பரபரப்பான அந்த லண்டன் வாசிகளையே தங்களுடைய தடங்களில் நிறுத்த முடியுமானால், அருமையானவர்களாகிய கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் அவரை முகமுகமாய் பார்க்கும் தருணத்தை எப்படி நாம் கற்பனை செய்து பார்க்க முடிகிறது? கிறிஸ்துமஸ் பிரமிப்போடு தேவதூதர்கள் இயேசு கிறிஸ்துவை பணிந்து கொண்டார்கள். தேவதூதர்கள் ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள போகிற நமக்கு பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். இந்த நற்செய்தியோடு இந்த நாளுக்குள் பிரவேசிப்போம். 2 சிந்தனைகள். கடைசியாக நீங்கள் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை நினைத்து பிரமிப்படைந்தீர்கள்? இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் நீங்கள் இயேசுவை பற்றிய பிரமிப்பை எவ்வாறு நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளப் போகிறீர்கள்? ஜெபிப்போமா? மாறாதவராயிருக்கிற எங்கள் அன்பின் நல்ல நேசரே, இந்த உலகத்திலே மனித அவதாரம் எடுத்து இந்த உலகத்திலே பிறந்தவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பிரமிப்போடு தேவதூதர்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது தேவதூதர்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது, தேவதூதர் யாவரும் உம்மை தொழுது கொண்டார்கள் என்று பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷம். ஆண்டவரே, தேவதூதர்களை எங்களுக்கு பணிவிடை ஆவிகளாக அனுப்பியிருக்கிறேன் என்று கேள்விப்படும் போது உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிரமிப்புள்ள கிறிஸ்துமஸாக இந்த பண்டிகை காலங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமையத்தக்கதாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும், ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் மூலமே செபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அழுகாமலிக்க
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.